வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளிலும் ட்ரெண்டிங் ஆகி வரும் இந்த பூங்குயிலே பாடலுக்கு சொந்தம் கொண்டாடும் இவர்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்து திருப்பூண்டியில் வசித்து வரும் கிராமிய பாடகி சீராவட்டம் முத்துலட்சுமி. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் என்ற இந்த பாடல் 2010ஆம் ஆண்டு நாகூரில் பதிவு செய்யப்பட்ட களத்துமேடும் காசிமேடும் என்ற ஆல்பத்தில் இடம்பெற்ற 9 பாடல்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டு வெளிவந்த இப்பாடல் அண்மை காலமாக யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் கேரளாவைச் சேர்ந்த போட்டியாளர் ஒருவர் மேடையில் பாடியதால் மீண்டும் ட்ரெண்டாகி வருவதாக முத்துலட்சுமி தெரிவித்தார். இப்போதைக்கு இந்த பாட்டு கேரளாவில் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த நாகை மாவட்டத்தில் உள்ள பாடகி திருநெல்வேலியில் உள்ளவங்களை ஒரு பிஏவாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாடிக்கிட்டு வர்றாங்க. பல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு வர்றாங்க. அதில் என்ன பேனர் போட்டிருக்காங்கன்னா, பூங்குயிலே பூங்குயிலே பாடல் புகழ் முத்துலட்சுமி அப்படின்னு போட்டிருக்காங்க. கேரளாவில் இது பூங்குயிலே பூங்குயிலே பாடல் புகழ் முத்துலட்சுமி போட்டிருக்காங்க. என்னுடைய குரலில் உள்ள பாடலை நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் தங்களுடைய பாடலாக சொல்லி நிகழ்ச்சிகளில் பாடி வருகிறார்கள். இந்த பாடலை மற்றவர்கள் பாடியதாக யாரும் கூறினால் நம்ப வேண்டாம் என்றும் பாடலுக்கான ராயல்டி தன்னிடம் இருப்பதாகவும் முத்துலட்சுமி தெரிவித்தார். இந்த பாட்டு வெளியாகி பெரிய அளவில் இன்னைக்கு உலகம் உள்ள பரவி எனக்கு ஒரு பெருமையை கொடுத்தது. ஆனால் அந்த பாட்டு தான் வெளியானுச்ச வழிய என்னோட முகம் வெளியாகலை. இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லா பாடையும் நான் பாடினா நீ பாடினா அவங்க பாடினா இவங்க பாடினான்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னா யாருக்கும் தெரியல. இந்த பாட்டுக்கு நான் உரிமமும் வாங்கி வச்சுருக்கிறேன். காரைக்குடி கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் கொடுத்து ராயல்ட்டி எனக்கு மாதத்துக்கு மாதம் போட்டு விட்றாங்க. அந்த ராயல்ட்டி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, 1000 ரூபா 1500 அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையில் இந்த பாடலுக்கான கிரியேட்டர் மற்றும் ராயல்ட்டிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். உண்மையில் இந்த பாடல் நாட்டுப்புற பாடலே கிடையாது. 1980ஆம் ஆண்டு வெளியான சின்ன சின்ன வீடு கட்டி என்ற படத்தில் இடம்பெற்ற டூயட் பாடல். கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் ஜானகியும் மலேசியா வாசுதேவனும் இணைந்து பாடிய இந்த பூங்குயிலே பாடலில் சில வரிகளை மாற்றி நாட்டுப்புற பாடல் என்றும் தாங்களே இயற்றி பாடியதாகவும் சூப்பர் சிங்கர் மேடையில் சிலர் அள்ளிவிட்ட கதையை நம்பி முத்துலட்சுமியும் ராயல்ட்டிக்கு உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார் என்கின்றனர் இசை ஆர்வலர்கள். ராயல்ட்டி கேட்டு கையை உயர்த்த எல்லோரும் இளையராஜாவாகிவிட முடியுமா என்ன? பாலிமர் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.